அது சரியா ஆகஸ்ட் 21, 2021 கொரோனாவுடைய வீரியம் மெல்ல மெல்லமா குறைய ஆரம்பிச்சு மக்கள் வெளியில நடமாட ஆரம்பிச்ச சமயம் அது. இந்த நேரத்துல தான் நந்திதா என்ற 20 வயது நிறந்த பெண்ணுக்கு 3rd செமஸ்டர் எக்ஸாம் நடந்துகிட்டு இருக்கு. இதனால அந்த எக்ஸாமுக்கு இரவு முழுக்க நல்லா படிச்சுட்டு காலை சீக்கிரமாவே எழுந்து பரபரப்பா எக்ஸாமுக்கு தேவையான ஹால் டிக்கெட், பென்ஸ், அது கூட புக்ஸ் எல்லாம் எடுத்துக்கொண்டு காலை 9 மணிக்கெல்லாம் தன்னுடைய அம்மா கிட்ட சொல்லிட்டு தன்னுடைய தோழியான கஸ்மினாவுடைய வீட்டுக்கு போயிருக்காங்க. அன்னைக்கு இவங்களுடைய பிளான் என்னவா இருந்திருக்குன்னா, கஸ்மினாவுடைய அப்பாவான தேவதத்தா இந்த 2 பெண்களையும் அழைத்து கொண்டு 50 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற இந்த பெண்கள் படிக்கக்கூடிய மொரிதால் காலேஜ்ல டிராப் பண்ணிட்டு அவங்க எக்ஸாம் எழுதி முடிச்சதுக்கு பிறகு மறுபடியுமே அவங்கள அழைச்சிட்டு வர்றது தான் அன்னைக்கு இவங்களுடைய பிளானா இருந்திருக்கு. ஸோ அதன் அடிப்படையில தான் இந்த நந்திதா கஸ்மினாவுடைய வீட்டுக்கு போயிட்டு கஸ்மினாவுடைய அப்பாவுடைய பைக்கில் இந்த கஸ்மினாவும் நந்திதாவும் 9:30 மணிக்கு மேல அந்த ஊர்ல இருந்து கிளம்பி 50 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற இவங்களுடைய மொரிதால் காலேஜுக்கு போயிருந்திருக்காங்க. சரியா மணி 12 கிட்ட எல்லாம் காலேஜுக்கு வந்ததுக்கு பிறகு நீங்க இங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, நாங்க எக்ஸாம் முடிச்சுட்டு கால் பண்றோம் அப்படின்னு கஸ்மினா சொன்னதுனால இந்த தேவதத்தாவும் தன்னுடைய பைக்கை எடுத்துக்கொண்டு பக்கத்துல ஒரு இடத்துக்கு சும்மா போயிட்டு வந்திருக்காரு. மறுபக்கம் இந்த 2 பெண்களும் காலேஜுக்குள்ள என்ட்ரி ஆகி அவங்களுடைய எக்ஸாம் கிட்டத்தட்ட 3 மணி நேரம் எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் 3:30 மணிக்கு தங்களுடைய செமஸ்டர் எக்ஸாம் முடிஞ்ச உடனே இந்த கஸ்மினா தன்னுடைய அப்பாவான தேவதத்தாக்கு கால் பண்ணி, அப்பா எக்ஸாம் முடிஞ்சிருச்சு, எங்களுக்கு ரொம்ப பசிக்குது, ஆப்போசிட்ல இருக்கிற கேண்டீன்ல ஏதாவது சாப்பாடு இருக்கான்னு பாருங்க, நாங்க வெளியில நடந்து வந்துகிட்டு இருக்கோம் அப்படின்ற தகவலை தெரிவிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இந்த நந்திதா ஊர்ல இருக்கிற தன்னுடைய அம்மாவான ஜுனாலிக்கு கால் பண்ணி, அம்மா எக்ஸாம் முடிஞ்சிருச்சு, எனக்கு ரொம்ப பசிக்குது, நான் சாப்பிடலான்னு பக்கத்துல இருக்கிற கேண்டீனுக்கு போறேன், அங்க இருக்குமா என்னன்னு தெரியல, டைம் வர ஆயிடுச்சு, நான் என்னன்னு பார்த்துட்டு உங்களுக்கு கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போன் காலை நந்திதா கட் பண்ணியிருக்காங்க. பட் அதுதான் அம்மாவும் பொண்ணும் கடைசியா பேசிக்கிற கடைசி கான்வர்சேஷனுங்கிறது அன்னைக்கு அவங்களுக்கு தெரியாமலே போயிருக்கு. கஸ்மினாவுடைய அப்பாவும் காலேஜுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற கேண்டீன்ல போயிட்டு விசாரிக்கிறாரு. அப்போ சாப்பாடு எல்லாமே தீர்ந்துட்டு ஸ்நாக்ஸுமே எதுவுமே இல்லை, கொஞ்சம் நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. இதனால தேவதத்தா என்ன பண்ணியிருந்திருக்காரு, இந்த 2 பெண்கள் வந்ததுமே இங்க எதுவுமே இல்லை, நம்ம பக்கத்துல இருக்கிற டவுன் வழியா தானே போவோம், அங்க ஏதாவது சாப்பாடு இருக்கான்னு பார்ப்போம், அப்படி இருந்தா சாப்பிடலாம், இல்லைன்னா ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு ஊரை பக்கம் கிளம்பலாம் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய பிளானா இருந்திருக்கு. பட் அதுக்கப்புறம் தான் இந்த 3 பேரும் தங்களுடைய லைஃப்ல அடுத்து நடக்க போற அந்த கொடூரமான சம்பவத்தை பத்தி உணராம இவங்க நிம்மதியா அந்த பைக்ல டிராவல் பண்ணி போறாங்க. அந்த நேரத்துல ஜுனாலியோட அம்மா மகளுக்கு ஒருவேளை சாப்பாடு கிடைக்கலன்னா வீட்டுக்கு வந்தாவது சாப்பிடுவாளேன்னு சொல்லிட்டு அவசரமா கிச்சன்ல சமைச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல தான் மறுபடியுமே 4:30 மணி வாக்குல இந்த நந்திதா கிட்ட இருந்து இவங்களுக்கு ஒரு போன் கால் போகுது. உடனடியா அதை அட்டன் பண்ணி காதுல வச்சதுமே மறுமுனையில இருந்து நந்திதா அம்மா அம்மா அப்படின்னு பதட்டத்தோடையும் பயத்தோடையும் ஏதோ ஒரு அசம்பாவிதம் ஒரு பொண்ணுக்கு நடக்க போனா எந்த மாதிரி இருக்குமோ அந்த மாதிரியான குரலோட அவங்க கத்துறதை கேட்டதுமே இந்த அம்மாவுக்கு அடுத்ததா என்ன பண்றதுன்னே தெரியல. என்னாச்சுமா அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்குள்ளேயே அந்த போன் கால் கட்டா இருந்திருக்கு. இதனால ஜுனாலி உடனடியாக தன்னுடைய மகளுக்கு மறுபடியுமே கால் பண்ணி பார்க்கறாங்க. ஆனா அந்த நேரத்துல எந்த ஒரு காலுமே எடுக்கப்படவே இல்லை. இதனால பதட்டமான அந்த அம்மா உடனடியாக நந்திதாவுடைய அப்பாவான நவீனுக்கு கால் பண்றாங்க. அந்த நேரத்துல நவீன் வந்து அவங்க பார்க்குற ஃபேமிலி பிசினஸ் ஆன மளிகை கடையில உட்கார்ந்து வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்போ இந்த தகவல் கேட்டதுமே உடனடியாக தன்னுடைய மனைவியுடைய காலை கட் பண்ணிட்டு யாரு தன்னுடைய மகளை அழைச்சிட்டு போனாங்களோ அந்த ஆளுக்கு கால் பண்றாங்க. அதாவது தேவதத்தாக்கு இந்த நவீன் கால் பண்ணி பார்க்கிறார். பட் அந்த நேரத்துல தேவதத்தா காலை கட் பண்ணிட்டதுனால ஏதோ சம்திங் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணி உடனடியாக தன்னுடைய மகனான தீபங்கரை என்னன்னு போய் பார்த்துட்டு வான்னு சொல்லி பைக்கை கொடுத்து அனுப்பி வச்சிருக்காரு. இந்த தீபங்கரும் வேகமா அந்த காலேஜை நோக்கி கொஞ்ச நேரத்துல போயிருக்காரு. ஆனா காலேஜ்ல போய் பார்த்தா யாருமே இல்லை, எல்லாருமே கிளம்பி போயிட்டாங்கன்னு சொல்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு டவுன் வழியா வரும்போது அந்த இடத்துல இங்க 2 பெண்களை யாரோ வெட்டிட்டாங்க அப்படின்ற மாதிரி செய்தி அவருக்கு வந்திருக்கு. இதனால தீபங்கர் யாரு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாலும் பக்கத்துல மொரிதால் காலேஜ்ல இருக்கிற பெண்களை தான் யாரோ வெட்டி இருக்காங்க அப்படின்ற மாதிரி மக்கள் சலசலப்பா பேசிக்கிறத மட்டும் இந்த தீபங்கர் கேட்டிருக்காரு. அதுக்கப்புறம் அந்த 2 பெண்களும் இப்ப எங்க அப்படின்னு சொல்லி கேட்டபோது பக்கத்துல இருக்கிற சிவில் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்க, வேணும்னா நீங்க அங்க போய் பாருங்கன்னு சொல்லப்பட்டதுனால உடனடியாக தீபங்கர் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து
பார்க்கறாரு. அப்போ இந்த தேவதத்தாவுடைய நெஞ்சு பகுதியிலையும் கை பகுதியிலையும் பயங்கரமான ஆழமான வெட்டுக்காயம் விழுந்திருக்கு. அந்த காயம் தாங்க முடியாம வலியில துடிச்சுக்கிட்டு இருக்கிற அதே சமயத்துல தான் அவருடைய மகளான கஷ்மீனாவுடைய உடம்புலையும் அதே மாதிரி காயத்தோட வலியில துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதை எல்லாத்தையுமே பார்த்ததுமே கண்டிப்பா தன்னுடைய சகோதரிக்கும் இதே மாதிரி தான் ஏதோ ஒன்று நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனடியா தன்னுடைய அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் கால் பண்ணி இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க அப்படின்ற தகவலை அந்த தீபங்கர் கொடுத்திருக்காரு. அன்னைக்கு நந்திதாவுக்கும் அவங்க கூட போன மற்ற 2 பேருக்கும் என்னதான் நடந்துச்சு, திரும்ப படத்தை எல்லாம் மிஞ்சக்கூடிய அளவுக்கு கொடூரமான ஒரு சம்பவம் லைவா டே லைட்ல மக்கள் நடமாட்டம் அதிகமா இருக்கிற நேரத்துல நடந்த ஒரு கொடூரமான சம்பவத்தை பத்தி தான் இன்னைக்கான வீடியோல நம்ம பார்க்க போறோம். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து பாருங்க. நான் உங்கள் பாபு சங்கர். வெல்கம் டு பாபு சங்கர் ஃபைல்ஸ். நம்ம சேனலில் வர வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்டில் போய் சேரும். அது எங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு லைக் பண்ணி ஏதாவது இந்த கேஸை பற்றி உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. தகவல் கிடைச்சதுமே நந்திதாவுடைய அப்பா அம்மா அட்மிட் பண்ணப்பட்டிருக்கிற அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து தங்களுடைய மகளுடைய நிலைமையை பார்த்துட்டு சம்பவ இடத்திலே பதறி அழுதுருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு கேட்கும்போது தான் இன்னுமே நில குலைஞ்சு போய் அந்த ஹாஸ்பிட்டல்லே மேலும் மேலும் பதறி அழுதுகிட்டே இருக்காங்க. கேண்டீன்ல சாப்பாடு இல்லை அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு இந்த தேவதத்தா அவருடைய மகளான கஷ்மீனா இந்த நந்திதா அப்படின்னு இந்த 3 பேருமே ஒரே பைக்கில் பக்கத்தில் உள்ள தேமாஜி அப்படின்ற டவுன் கிட்ட போயிருந்திருக்காங்க. பட் இந்த டவுனுக்கு இவங்க டிராவல் பண்ணி போன நேரத்தில் காலேஜில் இருந்து 1.5 கிலோமீட்டர் தள்ளி இவங்க வந்ததுமே ஒரு ரெட் கலர் ஸ்கூட்டியில் யாரோ ஒருத்தன் இவங்கள ஃபாலோ பண்ணுற மாதிரி இருந்திருக்கு. இதை பார்த்த தேவதத்தா சரி யதார்த்தமாக வராங்க போல அப்படின்னு நினச்சி அதை பற்றி பெருசாக கண்டுக்கல. பட் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தவன் திடீர்னு அவங்கள ஓவர்டேக் பண்ணி போயிருந்திருக்கான். பட் அதையுமே அந்த நேரத்தில் தேவதத்தா பெருசாக எடுத்துக்காம இந்த தேமாஜி அப்படின்ற டவுன் வந்ததுக்கு பிறகு அசாம் ஸ்டேட்டோடைய பஸ் கார்பரேஷனுக்கு சொந்தமான பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற ஒரு மெடிக்கல் கிட்ட தன்னுடைய பைக்கை நிப்பாட்டிட்டு இந்த 2 பெண்களையும் இறக்கி விட்டு 200 ரூபாய் காசுமே கொடுத்து உங்களுக்கு பிடிச்சதை ஏதாவது வாங்கி சாப்பிடுங்க, நான் பைக்கை பார்க் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காரு. ஸோ இந்த விஷயம்லாம் நடந்துகிட்டு இருந்த அதே நேரத்தில் தான் ஆப்போசிட்ல இவங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டு ஒரு ரெட் கலர் ஸ்கூட்டியில் ஒருத்தன் வந்தான்னு சொன்னால அந்த ஆள் இவங்க இறங்கினதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற அந்த பஸ் ஸ்டாண்டு கிட்ட தன்னுடைய பைக்கை நிப்பாட்டிட்டு இவங்க எல்லாரையுமே வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இந்த தேவதத்தா அந்த பைக்கை வந்து ஒரு இடத்துல பார்க் பண்றதுக்காக தள்ளிக்கிட்டு போகும்போது அவர் எதிர்பார்க்காத நேரத்தில் அந்த ரெட் கலர் ஸ்கூட்டில வந்தவன் தான் மறைச்சு வச்சிருக்கிற பட்டா கத்தியை எடுத்து சரமாரியா என்ன ஏதுன்னு கேட்காம அவருடைய கை மேல வெட்டி இருந்திருக்கான். இடது கையில அந்த காயம் பட்டதுமே ஆகுன்னு கத்த ஆரம்பிச்சு ஏன் என்ன வெட்டுற அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆனா அதை எதையுமே காதல வாங்காத அந்த சைக்கோ நாய் வேக வேகமா மறுபடியுமே அந்த கத்தியை எடுத்து அவருடைய தலை மேல வெட்டியிருக்கான். ஆனா அன்னைக்குன்னு அதிர்ஷ்டவசமா அவர் ஹெல்மெட் போட்டிருந்ததுனால அந்த கத்தி அந்த ஹெல்மெட் மேல விழுந்து வலிக்கிட்டு இடது பக்கம் நெஞ்சு மேல விழுந்திருக்கு. இதனால சின்ன காயத்தோட அன்னைக்கு அவர் தப்பிச்சிருக்கார். பட் இது எல்லாத்தையுமே பார்த்த இந்த தேவதத்தாவுடைய மகளான கஷ்மீனா தன்னுடைய அப்பாவை இந்த மாதிரி வெட்டுறானேன்னு சொல்லிட்டு வந்து தடுக்க வந்திருக்காங்க. அவங்களையுமே கண்ணா பின்னாடி இவன் வெட்ட ஆரம்பிச்சிருக்கான். இதனால சம்பவ இடத்துலயே அவங்க மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க. பட் இந்த 2 பேரை வெட்டுற நேரத்திலேயே தன்னுடைய அம்மாவுக்கு இந்த நந்திதா கால் பண்ணியிருக்காங்க. பட் அவங்க கால் பண்ணி பேசுறதுக்குள்ளேயே அந்த மர்ம மனிதன் நந்திதாவுமே சரமாரியா தலையிலேயே வெட்டி இருந்திருக்கான். அதிகப்படியான அளவுக்கு தலையிலையும் அவங்களுடைய ஷோல்டர் அவங்களுடைய நெஞ்சு பகுதியிலையும் வெட்டி இருந்திருக்கான். அதுக்கப்புறம் என்ன வெட்டாதுன்னு அந்த பொண்ணு கெஞ்சினதுக்கு பிறகுதான் மேலும் வெறியாகி அந்த மர்ம மனிதன் இன்னமுமே தலையில கொடூரமான முறையில வெட்டியிருக்கான். எப்படி நிஜத்திலையும் சினிமாவிலையும் கூலிப்படையால் தலையில கொடூரமா அந்த பட்டாக்கத்தியால வெட்டுவாங்களோ அந்த மாதிரி தான் நந்திதாவுடைய தலையில ரிப்பீட்டடா அவன் வெட்டி இருந்திருக்கான். இது எல்லாத்தையுமே சுத்தி இருந்த பார்த்தவங்களும் தடுக்கிறதுக்காக போயிருந்திருக்காங்க. பட் யாராவது தடுக்க வந்தீங்கன்னா உங்களையும் வெட்டுவான்னு சொல்லிட்டு அந்த கத்தியை காட்டி மிரட்டி அங்கிருந்து எஸ்கேப் ஆகி போகிறான். ஒரு பக்கம் இது எல்லாமே நடந்துகிட்டு இருந்த
நேரத்துல ஏதோ சத்தம் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சம்பவம் நடந்த இடத்துல இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்கிற அமீஸ் அப்படின்ற ஹோட்டல்ல சாப்பிட்டு கொண்டிருந்த எஸ்ஐயான அனில் சர்மா வெளியில வந்து என்ன ஏதுன்னு பாக்குறாரு. அவர் பக்கத்து ஸ்டேஷன்ல தான் வேலை பார்க்கறதுனால மக்களுடைய கூட்டமும் அந்த இடத்துல கூடி இருக்கிறதுனால ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு வேக வேகமா ஓடி வந்து சம்பவ இடத்தை பார்த்ததுக்கு பிறகுதான் உடனடியா அவருடைய டிஎஸ்பியான ராஷ்மி சர்மாவுக்கு கால் பண்ணி தகவலை சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் போலீஸ் சம்பவ இடத்துக்கு வேக வேகமா வந்திருக்காங்க. ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாம் நடந்துகிட்டு இருந்த நேரத்தில் அந்த மர்ம மனிதன் மறுபடியுமே என்ன நடக்குது அப்படிங்கிறத ஒரு மூங்கில் புதர்கிட்ட நின்று பார்த்துக்கிட்டு இருக்கான். அதே சமயம் எனக்கு இந்த நந்திதா எந்த மாதிரிலாம் டார்ச்சர் பண்ணிருப்பா, அவருடைய குடும்பம் எந்த அளவுக்கு என்ன டார்ச்சர் பண்ணாங்க, அது எல்லாத்துக்கான பலன் தான் இது. இந்த நந்திதாவுக்கு இது தேவைதான்னு எல்லோ கலர் டிஷர்ட் போட்ட ஒரு ஆள் பட்டா கத்தியோட கத்திக்கிட்டு இருக்கிறத பொதுமக்கள் எல்லாருமே வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த வீடியோ ஒரு சில மணி நேரத்திலே வைரலா மாற ஆரம்பிக்குது. அப்படி இந்த மர்ம மனிதன் கத்திக்கிட்டு இருக்கிறதையுமே இந்த எஸ்ஐயான அனில் சர்மா யார் என்னன்னு வந்து பார்க்கும்போது தான் அவருக்கு அந்த இடத்துல ஒரு பெரிய ஷாக்கே ஒன்று காத்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா அந்த மர்ம மனிதன் வேற யாரும் கிடையாது, இவருடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆள். இதனால அந்த எஸ்ஐக்கு அவன் கூட கான்வர்சேஷன் ஏற்படுத்துறதுல கொஞ்சம் ஈஸியாக இருந்ததுனால உடனடியாக அவங்க கிட்ட போயிட்டு மெல்லமாக பேச்சு கொடுத்து அவனை லாபகமாக போலீஸ் அதிகாரிகள் பிடிச்சிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அவனை பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போய் பேசிக் ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்குறாங்க. இன்னொரு பக்கம் வெட்டுக்காயத்தோடு இருக்கிற அந்த 3 பேரையுமே பக்கத்தில் இருக்கிற சிவில் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. தொடர்ந்து இந்த படுகொலையை நடத்தின அவன் கிட்ட இருந்து அவனுடைய டிஷர்ட், அவனுடைய கத்தி, அவன் பயன்படுத்தின வண்டி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே போலீஸ் அதிகாரிகள் பறிமுதல் பண்ணியிருக்காங்க. இன்னொரு பக்கம் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகிற அளவுக்கு இந்த காயம் விழாததுனால தேவதத்தாவும் கஷ்மீனாவும் பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு டிஸ்சார்ஜ் ஆனதுக்கு பிறகு உடனடியாக போயிட்டு இவன் மேல ஒரு எஃப்ஐஆருமே ஃபைல் பண்ணி இருந்திருக்காங்க. இன்னொரு பக்கம் நந்திதாவுடைய தம்பி வந்ததுக்கு பிறகு வீட்டுக்கெல்லாம் தகவல் கொடுக்கப்பட்டிருந்திருக்கு. அவங்களுமே சம்பவ இடத்துக்கு வந்திருக்காங்க. பட் என்னதான் போலீஸ் சைட்ல இருந்தும் மக்கள் கிட்ட இருந்தும் நிறைய அனுதாபங்கள்லாம் வந்தாலும் நந்திதாவுடைய உடல்நிலையில எந்தவித முன்னேற்றமுமே இல்லவே இல்லை. ஐசியூல என்னதான் ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்கப்பட்டாலும் மேற்கொண்டு அவங்க நல்லா எழுந்து வருவதற்குண்டான பாசிபிலிட்டிஸ் எல்லாமே மெல்ல மெல்லமா குறைஞ்சுக்கிட்டே தான் போகுது. இதுக்காக வேற ஒரு ஹாஸ்பிட்டலுக்குமே இவங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணி அந்த ஹாஸ்பிட்டலுமே நிறைய ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்து பார்க்குறாங்க. பட் அது எல்லாமே ஃபெயிலியரில் தான் முடிய ஆரம்பிக்குது. பட் இதுக்கு நடுவில் போலீஸ் வந்து அந்த பொண்ணுக்கிட்ட இருந்து சில ஸ்டேட்மெண்ட்லாம் வாங்கியிருந்திருக்காங்க. ஸோ இறுதியாக இந்த படுகொலை நடந்து சரியாக 4 நாட்கள் கழித்து ஆகஸ்ட் 25, 2021 வாக்கில் ஈவினிங் 3:30 மணிக்கெல்லாம் அந்த பொண்ணு கோமாவுக்கு போய் தன்னுடைய உயிரை விட்டுருக்காங்க. கிரைம் சீன்ல இருந்து நந்திதாவுடைய மொபைல் ஃபோன், நந்திதாவுடைய லைப்ரரி கார்டு, அவங்களுடைய ஐடி கார்டை மீட்டெடுக்கிறாங்க. மேற்கொண்டு நந்திதாவுடைய இறப்புக்கு காரணமாக இருந்த அந்த ஆளை பற்றி விசாரணை பண்ணும்போது தான் அவன் வேற யாரும் கிடையாது, இந்த நந்திதா படிக்கக்கூடிய அதே மொரிதால் காலேஜில் லைப்ரரியனாக வேலை பார்க்கக்கூடிய 30 வயது நேர்ந்த ரிண்டு சர்மா. இவங்க 2 பேருக்குள்ளேயும் என்ன பிரச்சனை, எதுக்காக இவன் இந்த பொண்ணை கொலை பண்ண அப்படின்னு சொல்லி விசாரிச்ச போது தான் சில உண்மைகள் எல்லாமே போலீஸுக்கு விளங்க ஆரம்பிச்சது. இந்த கொலை சம்பவம் நடப்பதற்கு 1 வருஷத்துக்கு முன்னாடி 2020 தான் இந்த பொண்ணு இந்த காலேஜில் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய வீடு ரொம்ப லாங்காக இருக்கிறதுனால அந்த மொரிதால் காலேஜோடைய ஹாஸ்டலில் தான் ஸ்டே பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டே பண்ணது மட்டும் இல்லாமல் ஆரம்பத்தில் நம்ம காலேஜில் சேரும்போது ஃபர்ஸ்ட் இயர்லேயே நம்ம என்ன எடுப்போம்னா லைப்ரரி கார்டை கண்டிப்பாக எடுப்போம். ஸோ அதே மாதிரி தான் இந்த பொண்ணும் லைப்ரரி கார்டு எடுக்கிறதுக்காக அங்கே உள்ள லைப்ரரிக்கு போகிறாங்க. அங்கே லைப்ரரியனாக இருக்கிற இந்த ரிண்டு இந்த நந்திதாவை பார்த்ததுமே அவங்களுடைய அழகுல மயங்கி போய் இந்த ரிண்டு ஏற்கனவே இந்த காலேஜில் 4 வருஷமா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். இவன் தான் அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த லைப்ரரி கார்டெல்லாம் கொடுத்து அந்த லைப்ரரியில் இன்சார்ஜ் மாதிரி இருந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டு வரான். ஸோ இந்த நந்திதாவை பார்த்ததுமே இவனுக்கு பிடிச்சி போக ஆரம்பிக்குது. இதனால அந்த பொண்ணுக்கிட்ட மெல்ல மெல்லமாக பேச்சு கொடுக்கறது, இந்த புக்கு நல்லா இருக்கும், அந்த புக்கு நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சஜஸ்ட் பண்ணுறது, அந்த பொண்ணுக்கிட்ட வாண்டடாக கான்வர்சேஷனை கிரியேட் பண்ணுறது அப்படின்னு பல விஷயங்களை அந்த பொண்ணுக்கு கொடுக்க ஆரம்பிச்சான். ஆனால் அது எல்லாத்தையுமே கொஞ்சம் நாட்கள்லேயே புரிஞ்சு கொண்ட நந்திதா இவனுடைய இன்டென்ஷன் வேற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனை மெல்ல மெல்லமா அவாய்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பட் இந்த காரணத்தினால இவன் என்ன பண்ணியிருக்கானா, எப்படி இந்த பொண்ணு வந்து அந்த ரெஜிஸ்டர் புக்ல ஃபோன் நம்பர், அவங்களுடைய அட்ரஸ் எல்லாத்தையுமே கொடுத்துருப்பாங்களே, அதை எல்லாத்தையுமே தோண்டி எடுத்து அவங்களுடைய பர்சனல் நம்பரை கண்டுபிடிச்சி அந்த பொண்ணுக்கு இவன் மெசேஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அந்த மெசேஜ் பண்ணாலுமே இந்த பொண்ணு எந்தவித ரிப்ளையுமே அவனுக்கு பண்ணவே இல்லை. அதுக்கு காரணம் இவங்களுடைய ஃபுல் கான்சன்ட்ரேஷன் எல்லாமே நல்லா படிக்கணும், தன்னுடைய அப்பா அம்மாவை நல்ல இடத்துல உட்கார வைக்கணும் அப்படிங்கிறதுல மட்டும்தான் இருந்துச்சு. ஆனால் அவன் அதை எதையுமே புரிஞ்சிக்காம அந்த
பொண்ணை தொடர்ந்து ஸ்டாக்கிங் பண்ணிக்கிட்டு அந்த பொண்ணுக்கு குடைச்சல் மட்டுமே தான் கொடுத்துக்கிட்டு இருந்திருக்கான். பட் நாளாக இது அதிகரிச்சுக்கிட்டே போனாலும் அவ சின்ன பொண்ணு, அதனாலதான் அவன் நம்ம கிட்ட பேசுறதுக்கு தயக்கப்படுறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுடைய அட்ரஸுமே ஏற்கனவே ரெஜிஸ்டர் புக்ல இருந்து இவன் எடுத்திருந்ததுனால டைரக்டா நந்திதாவுடைய அப்பா அம்மா கிட்ட போயிட்டு பொண்ணு கேட்டு இருந்திருக்கான். பட் அந்த நேரத்தில் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, என் பொண்ணுக்கு வயசு ரொம்ப கம்மி, இப்பதான் படிச்சுக்கிட்டு இருக்கா, அதனால எங்களுக்கு திருமணத்திலாம் உடன்பாடு இல்லை, எங்க பொண்ணை டிஸ்டர்ப் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. பட் இதுக்கப்புறம் தான் இவனுக்கு ட்ரிகர் ஆக ஆரம்பிச்சு இதுக்கு மேல நம்ம அவளை ஃபாலோ பண்ண வேண்டாம் அப்படின்ற ஒரு ஆத்திரத்தை தனக்குள்ளேயே ஊற வச்சுக்கிட்டே இருந்திருக்கான். ஸோ அதன் அடிப்படையில் மறுபடியுமே அந்த பொண்ணுகிட்ட பேச போனாலும் இவனை தொடர்ந்து அந்த பொண்ணு நிராகரிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால இன்னும் ஆத்திரம் அதிகமாகி இவளுக்கு தக்க பாடத்தை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இவன் யோசிக்க ஆரம்பிச்சான். இந்த நேரத்துல தான் இந்த சம்பவம் நடப்பதற்கு ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி ஏப்ரல் மாதம் 2021 அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு மறுபடியுமே பேசி என்ன கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரிலாம் டார்ச்சர் பண்ணி இருந்திருக்கான். பட் அந்த நேரத்திலுமே அவங்க மறுபடியுமே முடியாதுன்னு சொல்லிட்டதுனால இதுக்கு மேலே இவளை உயிரோட வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு சதி திட்டத்துக்குள்ள அப்பதான் ஈடுபட ஆரம்பிச்சான். கொரோனாவும் அந்த நேரத்தில் கொஞ்சம் வீரியம் எடுக்க ஆரம்பிச்சிட்டதுனால வீட்டில் இருந்தபடியே தான் ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ எக்ஸாமுக்கு இந்த பொண்ணு எப்படியும் கண்டிப்பாக வருவாங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு ஆகஸ்ட் 21 சரியான நாளாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு எக்ஸாம் எழுத வர வரைக்கும் எல்லாத்தையுமே வெயிட் பண்ணி நோட் பண்ணிக்கிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு யார் கூட வந்தாங்க, ரிட்டன் யார் கூட போறாங்க எல்லாத்தையுமே நோட் பண்ணி தன்னுடைய ஸ்கூட்டில தான் மறைச்சு வச்சிருக்கிற கத்தியோட நந்திதா, கஷ்மினா, தேவதத்தா செல்லக்கூடிய அந்த பைக்கை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இவன் நீண்ட நேரமா போயிருந்திருக்கான். அதுக்கப்புறம் தேவதத்தா லைட்டா திரும்பி பார்த்ததுனால ஏதோ சந்தேகப்பட்டுட்டாரு அப்படின்னு நினைச்சு இவன் ஓவர் டேக் பண்ணி முன்னாடி போயிருந்திருக்கான். பட் அதன் பிறகு அவங்க எங்க போறாங்க அப்படிங்கறத எல்லாத்தையுமே கீப் ஆன் வாட்ச் பண்ணி அவங்க ஒரு இடத்துல நிப்பாட்டி இருக்கிறத பார்த்துட்டு இவனையுமே பஸ் ஸ்டாண்டு கிட்ட நிப்பாட்டிட்டு அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையுமே நோட் பண்ணியிருக்கான். பட் அதுக்கப்புறம் தான் அது ஒரு ஈவினிங் நேரம், மக்கள் நடமாட்டம் அதிகமா இருக்கு அப்படிங்கிற எதையுமே பார்க்காம தான் மறைச்சு வச்சிருக்கிற அந்த கத்தியை எடுத்து என்ன ஏதுன்னு கூட கேட்காம டைரக்டா அந்த தேவதத்தாவை போயிட்டு கண்ணா பின்னான்னு வெட்டியிருக்கான். அது கூட அவங்களுடைய பொண்ணு, அதுக்கப்புறம் நந்திதா அப்படின்னு எல்லாருமே கொடூரமான முறையில் வெட்டியிருக்கான். முக்கியமா நந்திதாவுடைய தலையில ஆழமான ஒரு 3 வெட்டு காயங்கள் விழுந்ததுனால அவங்க கோமாவுக்கு போய் இறந்து போயிருந்திருக்காங்க. ஸோ இவனுடைய வாக்குமூலம் எல்லாத்தையுமே போலீஸ் அதிகாரிகள் கேட்டதுக்கு பிறகு இவனுக்கு எதிராக ஐபிசி செக்ஷன் 302, 307, 324, 341 என்ற பிரிவுகளின் கீழே வழக்கு பதிவு பண்ணி இவனுக்கு எதிராக இருக்கிற ஆதாரங்கள் எல்லாத்தையுமே திரட்டி ஒரே மாசத்துல சார்ஜ் ஷீட்டை போலீஸ் அதிகாரிகள் நீதிமன்றத்தில் தாக்கல் பண்றாங்க. இறுதியா இந்த வழக்கு 4 வருஷம் கிட்ட நடந்திருக்கு. 1459 நாட்கள் கிட்ட இவன் ஜெயிலில் இருந்ததுக்கு பிறகு நீதிமன்றம் ஜூலை 25, 2025 வாக்கில், அதாவது சில மாதங்களுக்கு முன்னாடி தான் இவனுக்கு மரண தண்டனையும் 10,000 ரூபாய் அபராதமும் போட்டிருக்காங்க. தற்போதைக்கு இவன் ஜெயிலில் கம்பி எண்ணிக்கிட்டு இருக்கான். என்னதான் உலகம் அட்வான்ஸாக போயிட்டாலும் இவனை மாதிரி ஸ்டாக்கிங் பண்ணுற ஆட்களும் இன்னமும் இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஸ்டாக்கிங் பண்ணுறது தப்பு அப்படிங்கிறத பற்றி நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோக்களில் பேசியிருக்கோம். இந்த மாதிரியான ஆட்களுக்கு நம்ம என்ன தான் சொன்னாலுமே வழங்க போகிறதே கிடையாது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு பெண்கள் இந்த மாதிரியான ஆட்கள் கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளியே இருக்கிறது ரொம்பவே நல்லது. இந்த சம்பவத்தில் இவன் என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சுன்னா, அந்த பொண்ணுடைய வீட்லேயோ அந்த பொண்ணுமே ஒத்துக்கலைன்னா அந்த பொண்ணு படித்து முடிக்கிற வரைக்குமோ, அப்படி இல்லைன்னா அந்த பொண்ணு நல்ல வேலைக்கு போய் ஒரு நல்ல நிலைமையில இருக்கிற நேரத்தில் போய் இவன் இது எல்லாமே பண்ணியிருந்தா கண்டிப்பாக ஒரு வேலை அக்செப்ட் பண்ணிடுறதுக்கு சான்ஸ் இருக்கு. பட் அது எல்லாமே அந்த பொண்ணுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும்தான். ஆனால் விருப்பமே இல்லாத ஒரு ஆளை என்னை கல்யாணம் பண்ணிக்கோ, நம்ம 2 பேரும் வாழ்ந்தா நல்லா இருக்கலாம் அப்படின்னு நினைச்சா அது எந்த விதத்தில் நியாயம்? 2 பேருக்குமே பிடிச்சிருந்தா மட்டும்தான் லைஃப்ல நல்லா வாழ முடியும். ஆனால் ஒரு ஆளுக்கு மட்டும் பிடிச்சி வற்புறுத்தல் பேர்ல யாராவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு நிம்மதியா வாழ முடியும்னு நீ நினைக்கிறியா? கண்டிப்பா நிம்மதியா வாழவே முடியாது. சோ உன்னுடைய இந்த முட்டாள்தனத்தால தான் நீ இன்னைக்கு ஜெயில கம்பி எண்ணிக்கிட்டு இருக்க. இனி வரும் காலங்களில் ஒவ்வொரு பேரண்ட்ஸுமே தங்களுடைய ஆண் பிள்ளைகள் கிட்ட இந்த ஸ்டாக்கிங் பண்றது தப்பு, ஒருத்தருக்கு பிடிக்கலன்னா அவங்க கிட்ட இருந்து விலகி போயிடணும், அவங்கள மறுபடியும் ஃபோர்ஸ் பண்ணி என்ன லவ் பண்ணுன்னு சொல்றது எல்லாமே தப்பு அப்படின்னு சின்ன வயசுல இருந்து ஒரு பையனுக்கு சொல்லி வளர்க்கும் போது ஃபியூச்சர்ல இந்த 2 மாதிரி ஆகாம இருக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பத்தையும் ஒரு தெளிவான புரிதலையும் நம்ம அடுத்த ஜெனரேஷனுக்கு கடத்த முடியுங்கிறத நான் நம்புறேன். அதை நீங்க கட்டாயமா செஞ்சா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்க இந்த சம்பவத்தை பத்தியும் இந்த 2 மாதிரியான ஆட்களை பத்தியும் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. உங்களுடைய லைஃப்லயும் கண்டிப்பா இந்த 2 மாதிரியான ஆட்களை பார்த்துருப்பீங்க. இதனால உங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டுச்சு, அதனால என்னென்ன பிரச்சனைகளை நீங்க சந்திக்க நேரிட்டுச்சு, உங்களுக்கு ஏற்பட்ட கஷ்டங்கள், துயரங்கள் போன்ற எல்லாத்தையுமே மறக்காம நம்முடைய கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை பத்தி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன, கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையுமே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணிட்டு போங்க. நாளை மறுநாள் வேற ஒரு கிரைம் கேஸோட வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாபு சங்கர்.